நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். சத்துருவின் கையிலிருந்து மீட்கப்பட்டிருக்க, குறிப்பாக நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கர்த்தர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். மீட்டெடுத்திருக்கிறாரா? எதுலேருந்து மீட்டெடுத்திருக்கிறார் மக்கள்கிட்ட கேட்டோம்னா, என்னை நரகத்திலேருந்து மீட்டெடுத்துட்டாரு, பிசாசின் பிடியிலிருந்து மீட்டெடுத்துட்டாரு. அது கரெக்டு. ஆனால் இந்த வசனம் அதை பற்றி பேசலை. அதெல்லாம் இருக்குது. நரகத்தின் பிடியிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறாரு, பிசாசின் பிடியிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார், அதுக்கெல்லாம் வேற வசனம் இருக்குது. ஆனால் இந்த வசனம் குறிப்பாக சொல்லும் பொழுது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தோட எல்லா சாபத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை சாபம் என்ன? லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க, உபாகமம் 28ஆம் அதிகாரம் படிச்சு பாருங்க. அங்க இருக்க சாபம் இருக்கு. அத்தனை சாபத்திலொன்றும் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். நியாயப்பிரமாணம் சொல்லுகிற பிரதானமான 3 சாபம். ஒன்று நித்திய மரணம், 2வது காரியம் வியாதி, 3வது காரியம் தரித்திரியம். எல்லா வியாதியிலிருந்தும் கர்த்தர் உங்களை என்னை மீட்டு எடுத்திருக்கிறாருங்க. கர்த்தர் இன்னைக்கு யாரையும் வியாதிப்படுத்துவது கிடையாது, யாரையும் வாலிப வயதில் எடுப்பது கிடையாது. ஏன்னா அது நியாயப்பிரமாணத்தின் சாபம். கர்த்தர் உங்களையும் என்னையும் எல்லா வியாதி என்கிற சாபத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கார். வியாதின்னு வந்தா எப்படி பார்க்கணும்? அது சாபம் இல்லை, ஒரு மறைமுக ஆசீர்வாதம் இல்லை, சாபம். வியாதியில எந்த ஆசீர்வாதம் கிடையாது. வியாதியில என்ன ஒரு ஆசீர்வாதம்னா, ஒரே ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, 10 நாள் வேலை செய்யாமல் படுத்து சாப்பிடலாம். எல்லாரும் நம்ம சமைப்பாங்க, நம்ம ஊட்டி விடுவாங்க, 10 நாள் தான். அதுக்கப்புறம் உங்களை வேற மாதிரி பேசுவாங்க. அது அவ்வளோதான் உங்களுக்கு இருக்க மரியாதை. 10 நாள் நீங்கள் சரியாகி எந்திரிச்சு வரலன்னா அது இது முதல்ல வந்து வாங்கன்னு இருக்கும், அப்புறம் அதுன்னு இருக்கும். அப்படியே உங்களுடைய மரியாதை குறைஞ்சிட்டே வரும். என்ன அவ்வளோதான், அதில் வேற ஒன்றும் கிடையாது. 10 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் வேதனை இருக்கும், 2 லட்சம் 3 லட்சம் போயிடும். அதுக்கு நல்லா கவனிங்க, வாரத்துக்கு ஒன்று நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதுக்கு சர்ச்சுக்கு வராமல் இருந்தீங்கன்னா ஆத்மா ரெஸ்ட் எடுக்காது. ஒரு நாள் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கலைன்னா ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும் வேற இடத்துல. ஆனால் வியாதி சாபம், வியாதி சாபம். கலாத்தியர் 3 ஆம்பிளிஃபைட் பைபிள் போடுமா. Christ purchased our freedom, redeeming us from the curse of the law and its condemnation. அதாவது கிறிஸ்து நம்மை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறார், ரிடீம் பண்ணியிருக்கிறார், மீட் எடுத்திருக்கிறார். எதில் இருந்தால் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்தும் நியாயப்பிரமாணத்தினுடைய காண்டம்னேஷன், ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். நியாய தீர்ப்பின் சாபம் மட்டும் சொல்லலை, நியாய தீர்ப்பினுடைய காண்டம்னேஷன்லையும். குறிப்பாக கண்டம்னேஷன் என்னங்க? கண்டம் பண்ணுகிறதுங்க, ஒன்றுக்கு லாய்க்கலன்னு கண்டம் பண்ணுறது. வியாதி, அதாவது காண்டம்னேஷனும் டெத்து ஒன்றா போகும், மரணமும் ஒன்றா போகும். மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசே, ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கும் ஊழியத்தை பார்க்கலும் நீதியை கொடுக்கிற ஊழியம் மோசே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காண்டம்னேஷன் பண்ணார். அது எதுக்கு நேரம் கொடுக்கும்? மரணத்தை கொடுக்கும் இருக்கு. இது வந்து Christ purchased our freedom from the curse of the law and its condemnation இருக்கு. என்ன எழுதி போடுமா? But Christ has rescued us. Rescued usனா அதிலிருந்து மீட்டு ரட்சிக்கிறது, விடுவிக்கிறது. ஒரு இடத்துலேருந்து அப்படி ரெஸ்கியூ பண்ணுறோம்னா ஒரு ஆபத்தில் இருக்கிறனால வெளியே கொண்டு வரோம் இல்லையா? But Christ has rescued us from the curse pronounced by the law. லா சொன்ன சாபத்திலிருந்து உங்களை வெளியே தூக்கி எடுத்திருக்கிறார். நீங்க மீட்கப்பட்டீங்களா? கர்த்தர் உங்களை மீட்டு எடுத்திருக்கிறாரா? சங்கீதம் சொல்லுது, சத்துருவின் கையிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள் இருக்கு. எப்படி சொல்ல கடவர்கள்? எப்படியாவது சொல்ல வேண்டியதான். எப்படி சொல்ல கடவர்கள்? கையில் ஊதி சொல்லுவோம், நான் எல்லா சாபத்தினின்றும் வியாதியினின்றும் குறைவினின்றும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன்.
வியாதி, பலவீனம், குறைவு என்னுடையதல்ல. அவைகளிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். சுகம், ஜீவன், தீர்க்காயுசு, நிறைவு, வாழ்ந்திருப்பது என்னை குறித்த தேவ சித்தம். ஆமென். இதை சொல்லணும். அப்படி சொல்ல கடவர்கள், சத்துருவின் கையிலிருந்து ரெஸ்கியூ பண்ணப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் சொல்லணும். இல்லாட்டா காண்டம்னேஷன் வந்துருங்க. இன்னைக்கு மக்கள் ஏன் சுகமால தெரியுமா? ஏன் சுகமால? பிரதானமான காரியம் காண்டம்னேஷன், குற்ற உணர்வு. மக்கள் சுகமாக விரும்புகிறாங்க. சுகத்தை குறித்து கேட்டிருக்கிறோம், ஆரோக்கியத்தை குறித்து கேட்டிருக்கிறோம். சுகமாக விரும்புகிறாங்க, சுகத்தை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் உங்கள் மனதில் என்ன பதிஞ்சிருக்குன்னா, குறிப்பாக விசுவாச போதனையை கேட்குற மக்களுக்குள்ளே என்ன பதிஞ்சிருக்குன்னா, நான் சரியாக இருந்தேன்னா கர்த்தர் சுகமாக்குவார், நான் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தேன்னா கர்த்தர் சுகமாக்குவார். ஆனால் நான் சரியில்லை, அதனால எனக்கு சுகம் வருவதற்கு, சுகத்தை எதிர்பார்ப்பது கஷ்டங்கிறாங்க. இது பாவிகளுக்கு மட்டும் இல்லைங்க, விசுவாசிகளுக்குள்ளே இருக்குங்க. அவன் சொல்லலாம், நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீர்கள், சத்துருவின் கையிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறீர்கள், குறிப்பாக நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியம் செஞ்சிருந்தா கூட சாபம் வரும் என்று எதிர்பார்க்காதீர்கள். என்ன, கிறிஸ்து உங்களுக்காக சாபமானார்.